பாடலில் மலர்களே இங்கே வாழும் ஒவ்வொரு நொடியும் ஆதியின் ஆசீர்வாதமே. சங்கமம் கிறிஸ்தவ வானொலி. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 4ஆம் தேதி 9ஆம் மாதம், 4ஆம் தேதி புரட்டாதி மாதம், 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். கால வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள், அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி சகோதரி சுபா இளங்கோ அவர்கள் வழிநடத்துவார்கள். இரவு 7 மணி முதல் 10:30 மணி வரை அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக நேரடியாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எந்தெந்த நாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் கர்த்தர் தாமே தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஏசாயா 54:10 கூறப்பட்ட அந்த வசனம். ஆமேன். இந்த வசனத்தை தெரிந்தவர்கள் தான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வசனங்களை தெரியாதவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது. ஆமேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைவேர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. ஆமேன். கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற வசனங்கள் எங்களுக்கு தெரிந்த அறிந்த உங்களுக்கும் எங்களுக்கும் தான் அது தெரியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். இந்த வசனங்களை தெரியாதவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், அவர்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்க வேண்டிய 365 நாளில் பரிசுத்த வேதாம் புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 9, புலம்பல் 5, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 2 கொரிந்தியர் 3, 4வது அதிகாரங்கள். அவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே ஒலிபரப்பு செய்து உங்கள் எல்லோருக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றை உங்களுக்கு நண்பர்கள், உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அதே வேளையிலே விசேடமாக வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், மத்திய கிழக்கு நாடுகளில் இருப்பவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். விசேடமாக இலங்கைக்காகவும், அயல் நாடான இந்தியா, உலக நாடுகளுக்காகவும், விசேடமாக இஸ்ரவேல் தேசத்துக்காகவும், இந்த யுத்தங்கள் நடைபெறுகின்ற யுத்தங்களுக்கு ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு நாடுகளுக்காகவும் ஜெபங்களிலே வழி நடத்த இணைந்திருக்கிற ஊழியர்களை கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட முன்னதே அவற்றை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் தாயின் வயிற்றிலே நீங்கள் உருவாக முன்னமே உங்களை அறிந்து உங்களுக்கான எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி அவர் சிலுவையிலே யாவற்றையும் வெற்றி சிறந்து எங்களுக்கு அந்த அதிகாரங்களை எங்கள் கையிலே தந்திருக்கிறார். அந்த அதிகாரங்களை நாங்கள் பேசும் பொழுது, அவற்றை பிரயோகிக்கும் பொழுது அவை நடக்கும். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று நீங்கள் ஆணையிட கர்த்தர் தந்த அதிகாரத்தின் மூலம் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமேன். எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்களுடைய சிந்தனைகள் அவருக்கு தெரியும். அந்த சிந்தனைகள் யாவும் உங்களுடைய ஜெபங்கள் கர்த்தர் கேட்கிறார், அவற்றை நடத்துகிறார். அவை நடக்கும். தந்த அதிகாரத்தின் மூலம் அவை எல்லாத்தையும் செயல்படுத்த வல்லவர். ஆமேன், ஆமேன். சிலுவையில் வெற்றி சிறந்து எங்களுக்கு அந்த அதிகாரங்களை விட்டு சென்றிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.
நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்தும் சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும் சௌரி கலா சீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இரவு வேளையில் எங்களுடன் சுமதி அவர்கள் குவைத் தேசத்திலிருந்தும் அதே வேளையிலே எங்களுடன் பாச தியாகராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். இலங்கையிலிருந்து சகோதரி தயா அவர்கள் இணைந்திருக்கிறார். வவுனியா பகுதியிலிருந்து எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்தரண்டை நாங்கள் ஜபங்களுக்கூடாக எங்கள் ஜபங்களை ஒப்புவிப்போம். எல்லா காரியங்களையும் தொகுத்து வழங்க எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணைகின்ற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே கூட்டி சேர்த்து வழி நடத்துவாராக நாங்கள் அந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், உங்களுடைய மைக்கை எடுத்து விடுங்களாமா. பிரைஸ் லார்ட். ஆமீன் ஆமீன். எங்களுக்கு காலை வேளையிலே மிகுந்த மழையாகவும் இடி மின்னலோடு இருக்கிறது. இந்த காரியங்களால் எங்களுடைய இந்த ஊழியங்களுக்கு தடை வராதபடியும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்றால் திடீரென அந்த மிகுந்த முழக்கத்தோடு வழியிலே காரியங்கள் நடக்கிறது. அதனாலே பவர் செலவுகளை கட்டாவிடும். அதற்காகவும் சேர்த்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களோட கருத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்க. God bless you. ஆமேன். ஆமேன் ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசியா குடும்பத்தையும் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளை கர்த்தர் பொறுப்பேற்க வேண்டும். காலநிலைகள் சூழ்நிலைகள் யாவும் அவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தனைகளை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் மனிதனுடைய சிந்தனைகள் அங்கு மிகவும் முக்கியமானது. அந்த சிந்தனையிலே நன்மையும் பிறக்கும், அங்கு தீமையும் பிறக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 48:9 தேவ கிருபையை நாங்கள் நினைத்து அதை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவன் இவ்வளவாய் எங்களுக்கு கிருபை செய்கிறார், இவ்வளவாய் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எங்களுடைய சிந்தனையினால் தான் எங்களுடைய ஆசீர்வாதங்களும் எங்களுக்குள்ளே வரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ஆலயத்தின் நடுவிலே தேவனுடைய கிருபையை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே தன் வழிகளை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், எங்களுடைய தனிப்பட்ட நாங்களும் கர்த்தருக்கும் உரிய அந்த வழிகளிலே அவரை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த இடத்திலே தான் அந்த விவேகம் எங்களுக்குள்ளே, அந்த ஞானம் எங்களுக்குள்ளே கிரிய செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் விவேகத்தோடு கூடிய ஞானத்திலே நாங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எங்கள் வழிகளை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். திரளாய் அங்கு ஆகாயம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே அந்த ஆலயத்திலே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்க புசித்து திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிந்து விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தான் வழியிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆகாய் தீர்க்கதரிசி அங்கு ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இன்றைய நாட்களிலே இவ்வளவோ சிலவழித்து சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் எல்லாம் நடக்குதுதான். ஆனா அறுவடையோ அங்கு குறைவாய் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே தேவ கிருபையிலே நாங்கள் நிலைத்து நின்று எங்கள் சிந்தனையை சரியாக்கும் போது இந்த ஆலய மனுஷர் மத்தியிலோ, ஒரு விசுவாசிகள் மத்தியிலோ, யார் மத்தியிலும் எங்களுடைய
சிந்தனைகள் எங்களுடைய வழிகளிலே அந்த சிந்தனைகள் சரியாய் இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே கடந்து வரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:19 பேதுரு சொல்லுகிறார், பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்று சொல்லி அங்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே காரியங்களை உணர்த்தி காண்பிக்காவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லை. இப்படி நடக்க போகுது என்று பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொன்னால்தான் அதிலே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அந்த ஜெபத்தில கூட ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க முடியும். ஏனென்றால் எங்களோட சிந்தனா சக்தி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நாங்கள் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? உலகத்தை சிந்திக்கிறோமா, அல்லது எங்களுடைய குடும்பத்தை சிந்திக்கிறோமா, அல்லது எங்களுடைய பணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? இதுதான் இன்றைய நாட்களிலே சிந்தனை பரிசுத்தப்பட வேண்டும், சிந்தனா சக்திகள் பரிசுத்தப்பட வேண்டும். ஆலயத்தின் நடுவிலே அந்த தேவனுடைய கிருபையை எங்கள் சிந்தனா சக்தி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. பாருங்கள், யோசேப்பு அங்கு அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொற்பனத்திலே காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. பாருங்கள், அந்த அவருடைய சிந்தனை இது என்னவாய் முடியும் என்று அவருடைய சிந்தனை தேவனை நோக்கி கொண்டிருந்தது. அதனால் அவர் அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானம், அந்த குடும்பத்திலே அந்த தரிசனம், தேவனுடைய தரிசனம் நிறைவேறக்கூடிய ஒரு கிருபை அங்கு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த நாட்களிலே நாங்களும் எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை பற்றி சிந்திக்கிறோமா, அல்லது எங்கள் காரியங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? அதை ஆண்டவர் மிகவும் மிகவும் அங்கு எங்கள் சிந்தனை என்ன என்பதை அறிந்து இருக்கிறார். அவர் சொல்றார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. வானம் எப்படி உயர்ந்திருக்கோ அப்படியே திரளான கிருபை எனக்குள்ள இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் சிந்தனா சக்தியை நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு மரியாளுக்கு ஆண்டவர் சொல்லப்பட்ட காரியம், மரியாள் அந்த சங்கதிகளை தன் இதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எந்த இடத்திலே என்றால், மேய்ப்பரால் அங்கு சொல்லப்பட்டதை அங்கு மரியாள் நினைத்து அந்த சங்கதிகளை எல்லாம் இருதயத்திலே சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் அவளுக்கு அந்த சிந்தனா சக்தியின் அந்த வல்லமை, விவேகம், அந்த ஞானம் அவளுக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறதையும் அதனால் வெற்றியை காண்கிறதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் ஜனங்களுக்குள்ளே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளே தேவனுடைய விவேகமும் ஞானமும் வரும்படியாய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். இந்த நாட்களிலே அநேகர் அங்கு சுற்றுலா பயணத்துக்கு போய் அநேகர் சில காரியங்களில் ஏமாந்து தங்களுடைய பணங்களை வீண்விரியமாக்கி கொண்டு அப்படியா இருக்கிறதை நாங்கள் சொல்லும் போது நாங்கள் கவனிக்கக்கூடியதா இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சிந்தனா, அவர்களுடைய சிந்தனையிலே என்ன இருக்கிறது, தீவினையும் தீங்கும் இருக்கிற இந்த சிந்தனையை நாங்கள் ஒரு கணம் தேவனால் மாற்றப்பட, அந்த சிந்தனைகள் தேவனால் மாற்றப்பட, மற்றவனை ஒடுக்குற தன்மைகள், வெளிநாட்டில இருந்து போறவர்கள் அங்கு பணத்தை வசூலிக்க வேணும் என்று அந்த தன்மைகள், இப்படிப்பட்ட ஒடுக்கப்படுற காரியங்கள்ல இருந்து தேவ கிருபை அவர்களுக்குள்ள இறங்கி ரட்சிக்க வேண்டும். அவர்களுடைய மன மாற்றங்கள் வர வேண்டும். நாங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எங்களுடைய இருதயத்திலே மனமாற்றம் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஆகவே அவர்கள் நீங்கள் இதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இதுவையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தை பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உம்முடைய சிந்தையில நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ, எங்களுடைய நாட்டு மக்கள் வாழ, உமக்கு பிரியமான சிந்தனைகளை உடையவர்களாக நாங்கள் மாற, பாவமான சபமான காரியங்களை வெறுத்து உமக்கு பிரியமான
உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, ஆண்டவரே இப்படியான உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் சிந்திக் கொண்டிருக்க, ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் அப்படியான காரியங்களை சிந்திக்க, இந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு பிரியமான சிந்தனைகளை எங்களுடைய வாழ்வில ஒவ்வொரு நாளும் உம்முடைய சிந்தையில நாங்கள் எழும்புற நேரம் தொடக்க முடிவு வரைக்கும் உம்முடைய சிந்தையில வாழ, மற்ற அன்புள்ளவர்களாக வாழ, மற்றவர்களோடு நாங்கள் இன்னும் அதிகமான அன்பை காண்பிக்க உம்முடைய சிந்தையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யும்படியாக இந்த இணைப்பில இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கும்படியாக உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் சிந்தை உள்ளவர்களாக அந்த பெந்தெகோஸ்தே நாளில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது, ஏக சிந்தையாக இருந்த பொழுது இறங்கினீரே. இந்த நேரத்திலே எங்களோடு இறங்குகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கிற கிருபைக்காக, ஒருவரை நிரப்புற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். விசேடமாக இலங்கை, இந்தியா ஒவ்வொரு மக்களின் சிந்தைகளிலேயும் ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் இன்றைக்கு தவறான சிந்தனைகளை வாழுகிறவர்கள் தங்களுடைய பணங்களை பொத்தலான பைகளில போட்டு அந்த தீமையான சிந்தனைகளை மக்களை ஏமாற்றி விட வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு வாழுகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய சிந்தையில வாழ இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருடைய பணத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறீர். பொத்தலான பைகளில போவதில்லை அந்த பணங்கள். நீர் ஞானமாக நீர் அவர்களுடைய பணங்களை பாதுகாத்து கொடுப்பதற்காக நன்றி ஆவியானவரே. இந்த உலக மக்கள் செய்வது போல கிறிஸ்தவர்கள் செய்யாதபடி தேவனுக்கு பிரியமான பயணங்களை மேற்கொள்ளும்படியாக, எந்த இடத்துக்கு போனாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சிந்தை உள்ளவர்களாக ஒருவரை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்களாக இந்த சிந்தையோடு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இந்த உள்ளத்தை நடத்துகிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய படகில நீர் இருக்கிறபடியால் அந்த இடம் அமைதலாக இருப்பதாக, அந்த தேசம் அமைதலாக இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அந்த படகில் ஏறின பொழுது காற்றும் கடலும் எல்லாம் அமர்ந்தது. நீர் காற்றை உருவாக்கினவர், கடலை உருவாக்கினவர், அமைதியை கொடுக்கிறவர் நீர் தான் ராஜா. ஜெனட் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்வில சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிருதியத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். அவர்களோடு ஒவ்வொருவரும் உங்களுடைய சிந்தையில வாழ, உங்களுடைய வசனத்தின்படி வாழ எங்களுக்கு இந்த கடைசி காலத்துல உதவி செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கு செலுத்திட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஆலயத்தோடும் ஆலய மக்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sister. God bless you everybody. நாங்க பாஸ்டர் தியாகராஜா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். இன்றைய நாட்களில் எங்கள் தேசத்திலே ராஜாங்கங்கள் மத்தியிலே, அதிகாரிகள் மத்தியிலே ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் எழும்பி சிந்தனைகளை கீழாக்குற அந்த காரியத்தில் இருந்து எங்கள் மக்கள், எங்கள் தேசம், எங்கள் ராஜாக்கள் எல்லாம் சமாதானப்பட தேவனுக்கு பயப்படுற பயம் அவர்களுக்கு முதலாவது உண்டாக நீங்கள் அவர்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க. உமக்கு நன்றி பிதாவே, உமக்கு நன்றி இயேசு சுவாமி. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரை தலைவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
ஆண்டவரே சுவாமி அரசியலிலே ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே சுவாமி அரசாங்கங்களை நடத்துகிற தேசங்களை நடத்துகிற ஆண்டவரை விசேஷமாக எங்கள் நாட்டில் ஸ்ரீலங்கா தேசத்திலே இருக்கிற ஆண்டவரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆண்டவரை தேசத்தில் இருக்கிற ஆண்டவரை ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர்கள் ஆளும் கட்சி நாடாளுமன்ற அத்தனை உறுப்பினர்களும் ஆண்டவரை உடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சாமி ராஜாக்களுடைய இருதயங்களை ஆண்டவரை மாற்றமடை செய்கிறவர் நீர். ஆண்டவரே சுவாமி இவருடைய இருதயங்களில் இருக்கிற தவறான தப்பான எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், யோசனைகள் எல்லாவற்றையும் காண்கிறவர் நீர். ஆண்டவரே சுவாமி இவருடைய இருதயங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். சுவாமி தேசத்தின் தலைவன் ஆண்டவரே சரியான பாதையில் நடக்கும்போது தேசத்தின் குடிமக்கள் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே அனுபவிக்க முடியும். சுவாமி ஆண்டவரே கேடான சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள், ஆண்டவரே தாறுமாறாத சிந்தனைகளை எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். உண்மை அறிகிற அறிவும் ஆண்டவரே சுவாமி உடைய வசனத்தை சத்தியத்தை அறிகிற அறிவையும் சுவாமி இந்த தேசத்தில் ஆண்டவரே சுவாமி எங்கள் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உயர் மட்ட தலைவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். சுவாமி ஆண்டவரே அது மாத்திரமல்ல, உலகத்தில் ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சுவாமி இப்படியாப்பட்ட சிந்தைகள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே உயர்ந்த பதவிகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இவருடைய தீமையான சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவரே சுவாமி அவைகள் எல்லாம் கர்த்தர் அகற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தை ஆண்டவரே சுவாமி அவைகள் சமாதானத்துக்குரியது, அவைகள் நீதிக்குரியது, அவைகள் பரிசுத்தத்துக்குரியது, அவைகள் உண்மைக்குரியது. ஆண்டவரே சுவாமி அப்படியாப்பட்ட நல்ல சிந்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்கள் இருதயங்களிலேயும் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். சுவாமி ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே எங்கள் தேசம் விசேஷமாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே சுவாமி எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே உயர் மட்டத்தில் இருக்கிறவர்கள் முதல் கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்கள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய சிந்தை கொண்டவர்களாய், ஆண்டவரே நல்ல நோக்கங்கள் எண்ணங்கள் கொண்டவர்களாய், ஆண்டவரே ரட்சிப்புக்கான ஆண்டவரே சுவாமி அந்த காரியங்களை கொண்ட பிள்ளைகளாய், சுவாமி பரலோக சிந்தையை கொண்டவர்களாய் மாற்றமடைய வேண்டும் என்று அவருடைய இருதயங்களை ஆளுகை செய்கிற எண்ணங்களை ஆளுகை செய்கிற ஆண்டவரே சுவாமி அவருடைய சிந்தைகளை ஆளுகை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை அகற்றுகிறோம். ஆண்டவரே சுவாமி ஆண்டவரை மனிதரை ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற ஆண்டவரை மனிதனிடம் இருந்து வஞ்சகமாய் ஆண்டவரை பெற்றுக் கொள்ளக்கூடிய தவறான எண்ணங்கள் நோக்கங்கள் செயல்படுகிற மனிதர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே பயப்படட்டும், தேவ பயம் உண்டாகட்டும், தேவனுக்கு நடுக்கிற நடுக்கம் உண்டாகட்டும். ஆண்டவரே சுவாமி தவறான வழிகளை விட்டு விலகட்டும், பொய்யான காரியங்களை விட்டு விலகட்டும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆண்டவரே அவருடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். சுவாமி ஆண்டவரே அந்த இடத்துக்கு போக வேண்டிய நபர்களை கர்த்தர் அனுப்பும்படிக்கு ஜெபிக்கின்றோம். சுவாமி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே சங்கமம் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இங்கே வருகிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரே சுவாமி அவர்கள் செய்கிற யாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய சித்தத்தை செய்யும் பிள்ளையாய் மாற்றுவீராக. உமக்கு பிரியமாய் ஒவ்வொரு கிருபை பார்த்துவீராக. உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் பிதாவே. எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் சபையாரையும் சபை மக்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் டோலி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், நீங்கள் எங்கள் தேசத்தின் திருச்சபை மக்களுக்காய் எம்மனுங்கள் விசுவாச பிள்ளைகளுக்காய் அவர்கள் உறுதியோடும் அங்கு ஞானத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட இந்த கடைசி நாட்களை அவர்கள் ஆயத்தப்படுத்த தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை அந்த திருச்சபை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஆமென், ஆமென். ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த கால நேரம் நாங்க ஒரு மனதோட அந்த இலங்கை தேசத்துல திருச்சபையில உலகம் எங்கும் இருக்கிற திருச்சபைகள் யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆதியும் அந்தமானவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே அப்பா. நீங்க ஆதி மந்தமா இருந்து அப்பா ஒவ்வொரு மனிதருடைய மக்களுக்கு மேல் உங்கள் கண்களை செலுத்தி அவர்களை அணைக்க வல்லவராய் இருக்கிற தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி அப்பா, நன்றி சாமி அப்பா. இந்த மக்களுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக அப்பா. இவங்களுக்கு ஆண்டவரே, நீங்க உங்களுக்குரியவைகளை அவங்க சிந்திப்பதற்கு பெரிதான ஒரு அழைப்பை கொடுத்து நீங்க அழைத்த மக்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. நீர் பரிசுத்தரையா, சேனையிலும் கத்தர் பரிசுத்தரானபடியா நன்றி செலுத்துறார். பரிசுத்த ரத்தத்தின் அப்பா, உங்களுடைய ரத்தத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக இவர்களை கழுவி ஆண்டவரை உங்களுக்கு இன்னும் அதிகமாக இழுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே அப்பா. வல்லமை நிறைந்த தேவா அப்பா, நீர் வல்லவர், நல்லவர், போதுமானவர் என்று கூறிக்கொண்ட ஆண்டவரே, உங்களுக்கு நீங்க மட்டுமே அவங்களோட வாழ்க்கையில் போதும் என்று கூறி அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே புதிதாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிகாலையில் எங்களை உள்ளங்களை அப்பா புதிதாக உங்களுக்கு ஜீவ பலியாக கொடுத்து நாங்க உங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க புதிதான காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. பலனுள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் உதவிகள் செய்வது நீங்க அப்பா. ஆனப்படி அப்பா, இந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான ஜீவன் ஜீவிப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய கிரிகைகளை நடப்பதற்கு, உங்களுக்குரியவரை சிந்திப்பதற்கும், உங்களோட வெளியேற பெற்றத்தினால் அவர்களை இன்னும் அதிகமாக கழுவி அவர்களை அப்பா வேறுபட்ட ஜனமாக ஜீவிப்பதற்கு அவங்களுக்கு உங்களுடைய அன்பை ஊற்றும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. நீங்க அன்பு நிறைந்த தகப்பன் அப்பா, அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் மாலை நேரம் அவர்களுக்கு இருந்தாலும் அப்பா, அவங்க தரிசனம் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக உங்களை ஆண்டவரே நீங்க மோசைக்கு எப்போது தெரியப்படுத்தினீங்களோ அதே மாதிரி அந்த முட்செடிகள் கண்ட தேவன் ஆண்டவரே இவர்கள மத்தியிலும் அதிகமாக உங்களுடைய அன்பை குறித்து உங்களுக்குள்ள நெருங்கி ஜீவிப்பதற்கு ஒரு பரிசுத்தமான ஆவியையும் அபிஷேகத்தையும் அன்பையும் அனுப்பி அவர்களை வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்ளுங்க ஐயா. எந்த விதமான அசுத்தமான ஆவியும் அவங்களுக்கு அந்த வராத வண்ணமாக அவங்களை வேலி கட்டியெல்லாம் போட்டு வாழ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தேம். அப்பா, நீங்க காத்துக்கொள்ளுங்க. நீங்க தான் காக்க வல்லவரா இருக்கீங்க. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இரவில் பயங்கரத்து இரவின் பயங்கரத்தில் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன் என்று கூறியபடி அப்பா, நீங்க எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை ஆண்டவரே அப்பா. அன்பும் சமாதானமும் அப்பா தொழிந்த புத்தியையும் கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இவங்களுக்கு ஒரு தொழிந்த புத்தியை கொடுத்து இயேசு நாமத்தினால என்ன விதமான அசுத்தமான ஆவி வந்து அவர்களை அப்பா தாக்காத வண்ணமாக ஆண்டவரே அவர்களை காத்துக்கொள்ளுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்பா என்று கூறியபடி ஆண்டவரே உங்களோட வாக்கு தத்தபடி நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கீங்க. ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்கு நீங்க பரிசுத்தமா இருக்க போல அப்பா அங்குள்ள மக்களையும் எங்களையும் பரிசுத்தமாக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் அப்பா கத்தரை தரிசிப்பான். அதே பெரி ஆண்டவரே உங்களையும் ஆண்டவரே உங்களுக்கு நாங்க அதிகமாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அப்பா நாங்க உங்களோட பரிசுத்தமான அலங்கரிப்பு எங்களுக்கு அதிகமாக தரும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா நன்றி 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 சாமி. இந்த காலை நேரம் பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களோட ஊழியத்தை அவர்கள் செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் உங்களோட கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பலனுள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் உங்களோட கரம் அவர்களை நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றியே ஆண்டவரே. நீங்க அல்பாம் ஒமேகாம் இருந்து இன்று மட்டும் காத்து வந்த இந்த ஊழியத்தோட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா சிஸ்டர் ஜெனட்டோட மகனுக்காவணி வருகிறாப்பா. அவங்க தூரத்துல இருந்தால் நீங்க அருகில நீங்க அவங்க பக்கத்துல இருந்து வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. சிஸ்டர்
உங்களோட கணவனையும் அவங்களையும் மகனையும் ஒப்பு கொடுக்கிறப்ப இன்றைக்கு புதிதான காரங்களை உங்களுக்குரியலை சிந்திக்க தந்த ஆலோசனையின்படி எங்களையும் ஆண்டவரை உங்களுக்கு பிளப்படுத்தி வரப்ப சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களுக்கேற்றவளாக இன்னும் அதிகமாக நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிறதுக்கு அப்பா நீங்க தான் உங்களோட கிருபையை கொடுத்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படக்கூடியதாக யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுத்து இன்னும் அதிகமாக பாவிகளை ரட்சிக்க வந்தவரை இன்னும் அதிகமாக யாவரும் ரட்சிப்பதற்கு வல்லமை இருந்த அன்புக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதா என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம். ஆமேன். எஸ்ஏ ஆமேன். நன்றி நன்றி. உங்களோட ஆசீர்வாதத்தின்படி எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. நன்றி டாலி சிஸ்டர். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன் சிஸ்டர். உங்களுக்கு ஆமேன். நீங்கள் ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்க எங்க தேசத்திலே இந்த கல்வித்துறையிலே இருக்கிற மாணவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அநேகர் அந்த மரண ஆவி அவர்களை பிடிக்காதபடியும் அந்த மரணத்துக்கு என்ன காரணமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள, அல்லது மாஸ்டர்மாரோ அல்லது டீச்சர்மாரோ அல்லது லெக்சர்மாரோ அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த தந்திர மந்திர ஏமாற்றத்தினால் இந்த மாணவர்கள் மரணத்தை எதிர்கொள்கிறார்களோ எதுவா இருந்தாலும் என் கர்த்தருடைய அந்த கிருபையினாலே முத்திரை இடப்பட்ட பிள்ளைகளாய் மாணவர்களாய் இவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஓகே, நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே மக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த மாலை நேரத்துக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை கூட்டி சேர்த்த மகத்தான கிருபைக்காய் நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே சொல்லப்பட்டதான இந்த அருமையான விண்ணப்பத்தை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பாடசாலை இன்னும் கேம்பஸ்களில படிக்கிறதான ஒவ்வொரு மாணவர் மாணவியையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை தேவன் நீங்க வழி நடத்துங்க கர்த்தாவே. அப்பா உம்முடைய அறிவிலே அந்த பிள்ளைகள் வளரத்தக்கதா தேவன் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் பாடசாலை மாணவர்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக பாடுகளின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் குழப்பங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போன்களுக்கு அடிமையாகி கர்த்தாவே அதுல வேற கேம்கள் அதெல்லாம் விளையாண்டு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் தவறான வழிகளிலே போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான பிள்ளைகளை தேவன் அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசிரியர்களையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களிலே பிள்ளைகளை கர்த்தாவே நாங்கள் பெரிதாக தண்டிக்க முடியாது கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியா ஆசிரியர்களுக்கு வேண்டிய நல்ல பொறுமையை நல்ல ஞானத்தை விட்டு கொடுக்கிற தன்மையை அவர்களுக்கும் தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியா அநேக பிள்ளைகள் கர்த்தாவே வழிகளிலே சென்று கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் தற்கொலைக்கு நேராக கடந்து போகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மத்தியிலே கர்த்தாவே இந்த தற்கொலை ஆவிய தேவன் நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகள் கர்த்தாவே இந்த போதை வஸ்துக்கு அடிமையா இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அநேக பாடசாலைகளிலே ஆசிரியர்களே இந்த போதை மாத்திரைகளை விற்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்படியான காரியங்கள்ல எல்லாம் அந்த பாடசாலையில இருந்து தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஆசிரியர்களுக்கு நல்ல ஞானத்தை தேவன் கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வருங்கால சந்ததிகளை கர்த்தாவே அவர்கள் நாசமாக்காத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்க நல்லபடியாய் வளரத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக மாணவர்களுக்கு கர்த்தாவே அப்பா கேம்பஸ்ல எல்லாம் இடம் கிடைக்காத படிக்க கர்த்தாவே தற்கொலைக்கு போயிடுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ரிசால்ட்ஸ்கள் தவறாக வருகிறபடியால் பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக கடந்து போறாங்க தகப்பனே. நல்லா படிச்ச நல்ல எதிர்பார்த்து அது வரலன்னு சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் அப்படியாய் போறாங்க தகப்பனே. அப்படியாய் வருகிற
எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாணவர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் செட்டையின் நடுவில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தாவே அப்பா அந்த பெற்றோர்கள் பெரும் அவதிப்படுகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை பெற்றோர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி வளர்க்க உம்முடைய சித்தத்தின்படி நடத்த கர்த்தாவே செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர் கீழ்ப்படி உள்ள பிள்ளைகள் இருக்கிறது நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் சுவிசேஷர் மூலமாக அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளும் வீணாக போகாத படிக்க கர்த்தாவே உமது சமூகத்துக்கு வர நோக்கி பார்க்க கர்த்தாவே உமது ஞானத்தில் வளர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்படியான எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே பாடசாலை மாணவர்களிடையே கர்த்தாவே ஒற்றுமை சமாதானம் இருக்க தெய்வன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக மாணவர்கள் கர்த்தாவே படிக்க போக முடியாத படிக்க கர்த்தாவே அநேகமான கர்த்தாவே காசுகள் கேட்கிறபடியால் அவங்களுக்கு போக முடியாம அநேக பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த காரியங்கள் எல்லாம் தேவன் நீங்க ஒருவர் அறிவிங்க தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்குரிய கர்த்தாவே பாடசாலைக்கு தேவையான பண தேவைகள் எல்லாம் தேவன் பரத்திலிருந்து சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் இடத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக தேவன் கிருபை செய்யுங்க அப்பா. திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்கண்டு எழும்பி பிரகாசிக்க சுவிசேஷர்களா மிஷனரிகளா எழும்பத்தக்கதாய் தேவன் கிருபை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி ஒவ்வொரு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்களை தேவன் நீங்க வழி நடத்தும்படியா இல்லாமலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் சிஸ்டர். தேங்க்யூ. ஆமேன் ஆமேன். நாங்க பாவி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் நீங்கள் எங்கள் தேசத்தின் போக்குவரத்து அதிகாரிகள் எல்லாருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அதே நேரம் இந்த மரணங்கள் வராதபடி கர்த்தர் தாமே இந்த ஜனங்களை காக்க வேணும். தியானம் செய்கிறவர்கள் பயணம் செய்கிறவர்களை காக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். கர்த்தாவே துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த புதிய மாதத்துக்காக புதிய வாரத்துக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ராஜா. எங்க வீடுகார் மூவரின் நாமத்தினால் கூடி ஜெபிக்கும் போது அங்கே நீர் மத்தியில் அசைவாடுகிற இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. மகிமையானவரை துதிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆமாண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே போக்குவரத்துக்காக வருகிறோம் ராஜா. போக்குவரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொருவரும் கூட இருங்க ராஜா. எந்த பொல்லாப்பும் தீமையும் சாத்தானின் சூழ்ச்சிகளும் வராதபடி நீர் ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்வீராக சுவாமி. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மட்டும் நேரமாக போக்குவரத்திலே நடக்கிற விபத்துக்களை குறித்து வேதனையோடு இருந்த நேரத்திலும் இந்த இதுக்காக ஜெபிக்கும்படி உங்களுக்கு அருளப்பட்ட கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன் கர்த்தாவே. நேற்றைய நாளில் இந்த மிர்சூல் பகுதியிலே ஒரு 35 வயசு சகோதரி கடந்து செல்லும் அடித்து சின்ன பின்னமாக்கி போட்டு இன்று அவள் மரணித்து விட்டா. ஆமாண்டவர் இப்படியான
நாட்டிலே எங்கு பார்த்தாலும் விபத்துக்களும் கோர சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. அப்பா, ஒவ்வொரு மீதும் இரக்கமாயிருங்க ராஜா. போக்கிலும் வரத்திலும் உமது கரம் கூட இருக்கும்படியாக அப்பா, நீர் எங்களுக்கு வழிகளை செம்மையாக்குற தேவனாண்டவரே. கோணலான வழிகள் நீர் செம்மையாக்குற தேவன் அப்பா. தவறு செல்ல ஆவியானவர்களை வழிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, அதிகமா இளம் பராயத்து மக்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, சாத்தானாவது வஞ்சிக்கிறவனாக அவருடைய ரத்தங்களை குடித்து கொண்டு அப்பா எல்லோரையும் அப்பா மரணப்படுக்கையிலே அவர்களை ஆக்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவரே, உனது கரம் இருந்து பாதுகாப்பு இருக்கும்படியாக இந்த தீய கெடுபிடிகளும் ஏற்படாதபடி அவர்கள் உயிரை தரத்திலே காக்கும்படியாக அவர்களுக்கு எந்த ஆபத்தோ பொல்லாப்போ தீமையோ அவர்களுக்கும் ஒரு குடாரத்துக்கும் ஏற்படாதபடி நீர்வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் இந்த நாளிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, நாங்கள் கெஞ்சி மண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் சமாதானம் சந்தோஷத்தோடு இருக்கும்படியாக அப்பா, உண்மை நேசிக்கிறவர்களாக அழிந்து போகிறவர்களுக்கு அழியாமே தாங்கிற உண்மையை நாங்கள் நம்பி போக்கிலும் வரத்திலும் உண்மையை நாடி நன்றி சொல்லி உண்மையை எல்லா காரியத்திலும் உண்மையை உயர்த்த வாழ்த்த போற்று எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. இதன் வழியாக எந்த ஆபத்தோ தீமையோ அப்பா சுவாமி. சர்வ வரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இது நல்ல தேவன், காக்கிற தேவன் அப்பா, அழியாமே தாங்கிய தெய்வமே. ஒவ்வொரு மக்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. மறித்து மக்களை நீர் காப்பாற்றி ஆசீர்வதித்து அவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து அவர்களை நித்தியத்துக்கு உம்மோடு கூட சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, இருந்து பாதுகாத்து வழி நடத்துற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தொடர்ந்து உமது கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கும்படியாக நிறைய இந்த நாளை வழி நடத்தி காக்கும்படியாக உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நல்ல துணியாளராயிருந்து நடத்துவாராக. ஆமேன். கனிஷ்டா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் பொருளாதார விருத்திகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்கு ராஜாக்களுக்கு வேண்டிய அந்த விருத்தி அவர்களுக்குள்ளே வர வேண்டும், அங்கே இன ஒற்றுமைகள் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு இரக்கம் இருவை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் அப்பா. அதிகாலையிலிருந்து இம்மட்டு நேரம் எங்களை கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து வந்த கிருபைக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலே அப்பா வனவில இருந்து ஜெபிக்க தந்த கிருபைக்காக நன்றிதான். சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேசத்திலே அப்பா ஆண்டவர் மக்கள் ஆளுக செய்கின்ற ஜனாதிபதி, அரசியல்வாதிகள், இனவாதிகள் அப்ப அவர்கள் ஜனங்களை பிரிக்காத படிக்கு எல்லோரும் ஒரே இனமாக பார்க்க வேண்டும் என்று சில பிள்ளைகளுக்கு தெரிகிறது. சிங்களம், முஸ்லிம், தமிழ் என்று கேட்கிறீங்க அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவர்களுக்கு அது புரியவில்லை அப்பா. எங்கள் தேசத்திலே எந்த புறங்களும் இல்லை. எங்கள் தேசத்திலே அனைத்தும் இருக்கிறது. இவர்கள்
இவர்களுக்கு வெளிக்கொண்டு காட்டுங்க ஆண்டவரேப்பா. எங்கள் தேசத்திலே வளர்ச்சி இல்லாதபடிக்கு செழிப்பாகட்டும் ஆண்டவரே அப்பா. தந்தை அப்பா தேசத்திலே அப்பா எல்லாமே அதிகாரிமார்களுக்கும் அவர்களை காட்டுங்க. தேவாதி இருக்கிறது அப்பா. இது சிறிய நாடு இருந்தாலும் இங்க எல்லா வளமும் இருக்கிறது. அதை பயன்படுத்த தெரியாமல் கூட உள்ள முடியாத எண்ணங்கள் இருக்கிறது அப்பா. பேசுங்கப்பா. காண்பிக்கப்பா. தேசத்திலே ஒற்றுமை நன்றி தந்தையப்பா. தேசத்தை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றியப்பா. கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. இன்னும் மீண்டும் கேட்கிற அனைவரும் ஒற்றுமையோடு கேட்கிறவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு கிருப செய்யுங்கப்பா. வாண்டியப்பா அவங்க ரத்த கோட்டைகளாக ஒப்பு கொடுக்கிறீங்க. கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சீர்வதிங்கப்பா. எபிக்க வந்த ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவன் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன் சிஸ்டர். உங்களையும் மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்க எங்களுடைய மருத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே வியாதிகள் இன்றைக்கு அதிகமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வியாதிக்கு காரணமாய் இருக்கிற காரியத்தை ஜனங்கள் அறிந்து மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துவீராக. இப்போது கூட கர்த்தாவே, நாங்கள் ஒரு மனதோடு கூடி நாங்கள் அநேக காரியங்களுக்காய் ஜெபிக்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய தேவரீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்று வருகிற நாட்களிலே நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் ஜெபங்களை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் என்னிடத்திலே வருவார்கள் என்ற வார்த்தையின்படி எல்லோருமாய் உமது பாதத்திலே வருகிற காலம் வெகு சமீபமாய் இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கே 2-3 பேர் கூடி என் நாமத்தினாலே ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்துல நான் பிரசன்னராயி உங்கள் காரியங்கள் எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டு நீர் ஆசீர்வதிக்கிறதுக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட சகோதரி கொடுத்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே மருத்துவத்துறைக்காய் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்தீரே, உமக்கு சோத்திரம். மருத்துவ துறைகளிலே இந்த நாளிலே அநேக விதமான ஆண்டவரே மாறுபாடுகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறபடி நாளே ஆண்டவரே எக்ஸ்பைரி மருந்துகள் எல்லாம் நோயாளிகளுக்கு கொடுக்கிற காரியத்திலும் ஆண்டவராகிய தேவன் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மனம் திரும்ப உதவி செய்யுங்க அப்பா. ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், பணக்காரர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கிற இந்த காலத்திலே மருத்துவத்துறையிலே அநேகமான அப்பா மாய்மாலங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறபடினாலே அந்த மருத்துவத்துறையை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மினிஸ்டர் கூட கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. அந்த மந்திரிமார்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து எந்தெந்த இடத்துல அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் நேர்த்தியா ஞானமா எல்லா காரியத்தையும் செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவரீர் நீர் செய்து எல்லா மருத்துவர்களின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்போது கூட ஆண்டவரே நம்ம நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம்.
நோயாளிகள் அநேகமா இந்த நாளிலே இருக்கிறபடினாலே தகப்பனே எல்லா நோயாளிகள் மீதும் உமது ஆசீர்வாத கரம் அமரட்டப்பா. வார்த்தைகளை அனுப்பி உன் வியாதிகளை நான் குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி தேவன் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படியாக கூட ராஜா இந்த கொள்ளை நோய் காலத்திலேயும் மழை காலத்தின் நிமித்தமாக ஏற்படுகிறதான அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாவற்றையும் தேவன் நீர் தொற்றுகளை எல்லாவற்றையும் கர்த்தராகி தேவரி நீர் தடுத்து ஆசிர்வதிங்க அப்பா. அநேகர் இந்த நாள்ல வெளிநாடுகள் பயணத்திலிருந்து உள்ள நாடுகளில் கூட பயணத்திலே கடந்து செல்லுகையிலே அப்பா அநேக விதமான நோய்கள் அப்பா, அநேக விதமான காய்ச்சல்கள், இருமல் போன்ற காரியங்களில் இருந்து கூட விடுதலை ஆக்குங்க. அதற்கு ஏற்ற மருந்துகள் எல்லாம் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ நோய்களுக்கு இன்னும் மருந்து கூட கண்டுபிடிக்காத நிலையிலே நல்ல மருத்துவராகிய கர்த்தர் நீர் நல்ல பரிகாரியாயிருந்து தகப்பனே எல்லாவற்றையும் அப்பா நீர் பொறுப்பெடுங்கப்பா. சிலுவையிலே ஏற்கனவே எங்களுடைய நோய்கள், பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த பாரமான சிலுவை சுமந்து ஒரு பரிசுத்தமான மகா பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி நீரே அதனை நீ நினைவு கூர்ந்தீங்க. நோயாளிகளப்பா நீர் அந்த நாட்களிலே நோய்களை எல்லாம் சுகமாக்கி அப்பா நல்ல காரியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்தீரே. இந்த நாளிலும் அப்பா ரட்சிக்கப்படாதபடிக்கு உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாத படிக்க முடிய செவிகள் மந்தமாகவில்லை. இது போல அப்பா நீர் வல்லமையும் மகத்துவமும் உங்களுடைய தேவனா இருக்கிறபடினாலே உம்மிடத்திலே முறையிடுகிறோம் தகப்பனே. இந்த காரியங்களில் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுங்க. அப்படியாக கூட அப்பா மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தகப்பனே. நல்ல ஒரு சுகத்தோடு அவர்கள் வீடுகளுக்கு கடந்து செல்ல தேவன் தாமே உதவி செய்யுங்க. அநேக ஏழை எளிய மக்களுக்கு மருந்து மாத்திரப்படுத்தி உங்களை சேதப்படுத்துவதில்லை, பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்வதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே பூரண ஆயுசோடு நீர் கட்டளையிட்டு ஆசிர்வதிங்க. இந்த நாள்ல கூட கேன்சர், HIV போன்ற நோய்கள் இன்னும் சரீரத்தில் இருக்கிறதான எல்லா பாடி பார்ட்ஸ்லயும் அநேக விதமான நோய்கள், எல்லா நோய்களும் இப்பொழுது அப்பா ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் வேரோடு அந்த நோய்கள் எல்லாம் பிடுங்கி பாதாளத்திலே சுட்டு எரிக்கிறோம் ராஜா. அப்படியாக கர்த்தர் நீர் அவர்கள் பின்னாடி கிரியை செய்கிறதான அந்த நோய்களின் பின்னாடி கிரியை செய்கிறதான பொல்லாத ஆவிகள் எல்லாம் நீர் அதட்டி அப்பா நீர் பாதாளத்துக்கு அனுப்பும்படியாய் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரே நீர் சர்வ வல்லவர் அப்பா. நீர் சொல்ல ஆகும், கட்டளிட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி சர்வ சிருஷ்டிகரான நீர் இந்த காரியத்திலே முழுமையாய் பொறுப்பெடுத்து அந்த மருத்துவ துறையிலே பணிபுரிகிறதான ஒவ்வொருத்தரையும் அப்பா நீர் நீதியும் நேர்மையுமாய் அவர்களுடைய காரியங்களை செய்யவும், அவர்கள் எப்படி வாக்கு கொடுத்து அந்த போஸ்டுக்கு வந்திருக்காங்களோ அதே போல ஆண்டவரே அதன் வாக்கை மாறபடிக்கு ராஜா அவர்கள் எல்லாரும் நேர்த்தியா எல்லா காரியத்தையும் செய்ய அவர்களுக்கு நீ ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் நீர் எல்லா மருத்துவ துறைகளையும் அதன் மினிஸ்டர்ஸ், மந்திரிமார்கள் எல்லோரையுமாய் நீர் ஆசீர்வதித்து டாக்டர்ஸ், நர்சஸ் என்று எல்லோரையும் ஆசீர்வதிங்க. நோயாளிகள் எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. நோயாளிகள் கூட அந்த டாக்டர் ஸ்கூல்களோட ஒரு சமாதானமா இருந்து இந்த நோய்களுக்கு அப்ப ஏற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர்கள் மன ஒப்பந்தத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே நீர் செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவதாசர் லெஸ்லி ஐயாவையும் உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், குடும்பத்தார் எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. முழு குடும்பங்களை நீர் பொறுப்பெடுங்க தகப்பனே. குடும்பங்களிலே ஒருவேளை சுகவீனமா யாரானா இருந்தாலும் உமது ஆணிப்பா இந்த கரத்தினாலே நீர் தொட்டு அவர்களை சுகமாக்கும்படியா உமது கரத்திலே நாங்கள் வருகிறோம் ராஜா. அப்படியே கூட ஏசப்பா இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க. இவர்களுடைய குடும்பங்களிலும் யாராவது பலவீனத்தோடு இருந்தார் ஆண்டவர் உமது வல்லமையான கரத்தினாலே அவர்களை கூட அப்பா நீர் தொட்டு சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே கூட ராஜா இந்த வேலையிலே இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன், இரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த பிள்ளைகளை கூட நீர் பாதுகாத்து எந்த நோய் நொடி வராத படிக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தை
கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவரையும் கூட ஆசீர்வதிங்க. அவர்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீர் வழி நடத்துவீராக. இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய தேவரீர் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே தேவரீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பிரதர் இந்தியா சிஸ்டர். எங்களுடைய ஜனங்கள் மத்தியிலே அவர்களுடைய சுபாவங்கள் மத்தியிலே எழும்புகிற இந்த பொய்கள், கடவனாவுகள், கெட்ட வார்த்தைகள், அகந்தியான பேச்சுக்கள் இப்படியாய் இருக்கிற மனுஷர் மத்தியிலே தேவன் ஒரு மாற்றத்தை மாறுதலையும் கொண்டு வர வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர வேண்டும். அவருடைய காதுகள் திறக்கப்பட வேண்டும் சத்தியத்துக்கு என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை. துதியின் மாட்டியில் வாசம் நல்ல தெய்வமே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் நீங்கள் நல்லவராக இருந்து ஆண்டவரை எங்கள் விடத்தில் ஆண்டவரை வெளிப்படுகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தரும் ஆண்டவரை உண்மையும் நீதியும் நிறைந்த தேவனா இருக்கிறபடியால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஆண்டவரை எடுக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவரை அப்பா இதோ ஆண்டவரை துஷ்டர்களையும் கர்த்தாவே, நோயில் இருக்கிறவர்களையும், வருத்தத்தில் இருக்கிறவர்களையும், பாவத்தில் இருக்கிறவர்களையும் ஆண்டவரை மனம் திரும்பி பரலோகத்திற்கு நீர் அழைத்து செல்ல கர்த்தராகிய தேவன் உம்முடைய ஆண்டவரை அப்பா மகா ஆண்டவரை மேன்மையான உம்முடைய உயிரை நீர் ஆண்டவரை தியாகம் செய்து மறுபடியும் உயிர்த்த என் தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலோட கர்த்தாவே உலக தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவரை மக்களுக்கு ஆண்டவரும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் ஐயா. அப்பா, அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே நிலைகளை நீர் அறிந்திருக்கிற தேவன். அவருடைய காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா செயல்களை செய்கிற தேவன். அப்படியாய் ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறத ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளை பேசியும் கேட்டும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளை அனுதினம் ஆண்டவரே அவர்கள் ருசி பார்த்தும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே தேவனுடைய பக்தியும் பயமும் இல்லாதது போல ஆண்டவர் இருப்பது என்ன ஆண்டவரை. அப்படியாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கு பயப்படாமலும் ஆண்டவரின் நீதி நியாயங்களுக்கு தன்னை ஆண்டவரை ஒப்புவிக்காமலும் தமது கவன நாவுகளும் வஞ்சகமான ஆண்டவரின் எண்ணங்களும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தில் உருவாகுகிற ஒவ்வொரு சாட்சிகளும் அவர்களுடைய ஆண்டவரை எல்லா காரியத்தையும் என் தேவனாகி கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் அந்த பிள்ளைகளை தொடும்படியாய் செபிக்கிறோங்க தாவே. அவர் நெறிந்த நாளை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்தி ஆண்டவர கர்த்தர் நீர் ஆண்டவர திரளான கூட்டத்தை சொந்த ஜனமாய் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே கர்த்தாவே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்படியா இந்த பிள்ளைகள் கூட ஆண்டவரே அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே இருப்பதுதான் தன்னுடைய நாவிலே வெளிவரும் என்பது போல அவர்கள் உள்ளத்தை ஆண்டவரை பரிசுத்தமாக்கும்படியாய் செபிக்கிறோம். அவர்கள் எண்ணத்தை பரிசுத்தமாக்குங்கப்பா. அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதான எல்லா தீமையான காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு அந்த இடத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த இதயத்தில் வாசம் செய்ய ஆண்டவரே அதை திறந்து வைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, முற்றிலுமாக அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற அப்பா பேசுகிற எல்லா பாவமான காரியங்களை எல்லாம் ஆண்டவரை தீமையான காரியங்களை எல்லாம் என் தேவன் எடுத்து போட்டு நீ பரிசுத்த அப்படியா இந்த பிள்ளைகளும் பரிசுத்தமாய் மாறி சமுதாயத்திலே அந்த பிள்ளைகள் ஆண்டவரை நல்ல ஒரு மனிதன் என்று பெயர் எடுக்க, நல்ல ஒரு மனுஷன் என்று பெயர் எடுக்க, தன்னுடைய காரியங்களில் ஆண்டவரை
தேவனுக்கென்ற முதலிடத்தை தந்து தேவனுக்காக ஜீவிக்கிற ஜனங்களாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா சாத்தானுடைய கைக்கு சிக்கிக்கொண்டு வழி என்ன என்பது அவர் அறியாமல் இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீர் ஆண்டவரை துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அப்படியாய் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்குங்கப்பா. உங்களுக்கு மகிழ்ந்தால் ஆண்டவரை சித்தத்தினால் ஆண்டவரை வெளிப்படுத்துவ என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலும் ஆண்டவரை தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகள் மத்தியில் இருந்து இந்த பிள்ளைகள் ஒரு நல்ல ஆண்டவரை சந்ததியாய் உருவாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சொல்லிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ இந்த பிள்ளைகளை சேர்ப்பதற்காய் உமக்கு கோடி சோத்திர ஆண்டவரை. சமுதாயத்தை ஆண்டவரை சீர்குலைக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு இந்த சமுதாயத்திற்கு ஏதாகிலும் நான் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தன்னுடைய உள்ளத்திலே உருவாக்குற ஒரு நல்ல மனிதர்களாய் மாற்றி வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தரபியாய் நீர் மாற்ற போவதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரையா. இந்த வேளையிலும் ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரன் நெசிரி சகோதரனையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்ததியாய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அருமையான ஊழியத்தை ஆண்டவரே உலகமெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிற ஆண்டவரே சகோதர சகோதரிகள் ஒன்றாக கூடி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த நீர் ஏற்படுத்தியிருக்கிற இந்த உலகத்திற்கு ஆண்டவரை நடத்துகிறதான அருமையான மகளுக்கு நீர் ஆண்டவர் துணையாயிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் பக்கபலமும் பாதுகாப்பாயிருந்து இந்த பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. அப்படியே என் தேவன் செல்போதுக்காய் கொடி ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக கொடுக்கத்தாவே இந்த வேலையில நாங்கள் ஆண்டவரே அப்பாவும் ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே அவளை தேவைகளை சந்திங்க. அந்த பிள்ளைய அந்த குடும்பத்தில் இருக்க வாலிப பிள்ளைகளை சந்திங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உமக்காய் ஜீவிக்க உமக்காய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளும் பரிசுத்தமாய் இருந்த ஆண்டவரை பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளுவர்களாக மாற்றுங்க. கர்த்தர் அப்படியாய் செய்வதற்காய் கொடி ஸ்தோத்திரையா. இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் ஆண்டவரை அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வரும். தூர தேசத்தில் இருக்கிறதான அவருடைய மகனையும் நீங்க ஆசீர்வதிங்க. மகனுக்கு அந்த இடத்துல ஆண்டவரை நீர் ஆண்டவரை நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல ஆண்டவரை அப்பா எல்லா காரியங்களும் செய்கிறதற்கான தேவையான ஆண்டவர் பலத்தை தந்து ஆண்டவரை அந்த மகன் ஆண்டவரை அந்த இடத்திலே சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரபியா செய்வதற்காய் கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 அமேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பம் பிள்ளைகள் வேற பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க சுகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் இந்த நாட்கள்ல யுத்தம் செய்கிற நாடுகளுக்காக யுத்தத்துக்காக ஆயத்தப்படுகிற ராஜாக்களுக்காக நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் மேல் எந்த சத்ரு மேற்கொள்ளாதபடி எந்த இடத்திலும் ஆள் பலமோ ஆயுத பலமோ பணப்பலமோ அங்கு வராதபடி மனுஷன் பலன் கொள்ளாதபடி எங்கள் கர்த்தருடைய கிருபை நடக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உங்களை நன்றியோடுமை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மழை வேளையிலும் கூட ஆண்டவரே திறப்பிலே நிற்பதற்கு ஆண்டவரே அப்பா ஒரு சந்தர்ப்பத்தை நீர் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. ஆவியானவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே சொல்லப்பட்ட விண்ணப்பங்களை நாடுடைய சமூகத்துக்குள்ளே கொடுக்கிறேன். பரலோக ராஜாவே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே படுகிற பாடுகளை குறித்து நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் யுத்தங்கள் நடைபெறுகிறதை குறித்து நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, எல்லாமே நடக்கும், ஆனால் முடிவு உடனே வராது என்பதாக கூட நீர் சொல்லி இருக்கிறீர்.
இந்த நாட்களில் அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியாகவே துதிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, எந்தெந்த தேசங்களில் எல்லாம் ஆண்டவரே யுத்தங்கள் அடைபட்டுக் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, அந்த தேசங்களிலே ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுவதாக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரம் நீட்டப்படுவதாக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கடந்து போக வேண்டும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. நீதியின் சூரியனே, நீர் அந்த பிள்ளைகளுக்கு நீதி செய்வீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் கூட என் ஆண்டவருடைய சித்தம் இந்த தேசங்களிலே நடைபெற நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ சொன்ன யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள், ஆனால் முடிவு உடனே வராது என்பதாக சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கும் அப்பாவி ஜனங்களுக்கும் ஆண்டவரே எந்த ஆண்டவரே கத்தா உயிர் சேதங்களும் வரடிக்க ஆண்டவரே, இந்த தேசங்களை ஆண்டவர் யுத்தம் நடக்கிற தேசங்களை என் அப்பாவுடைய கரங்கள் ஆண்டவரே, என் ஆவியானவருடைய கரங்கள் கெடுக்கிறேன் ஆண்டவரே. பரலோக ராஜா சந்திப்பீராங்க நினைச்சுக்கிறேன். சந்திப்பீராங்க நிச்சயிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை, உண்மை நம்பி இருக்கிற ஆண்டவர் தேசத்து மக்களுடைய காரியங்களிலே என் ஆண்டவர் நீர் ஆண்டவர் சுவாமி தெய்வமாக இருக்கிறேன். நீர் யுத்த வீரமாக இருக்கிறீர் ஆண்டவரே. கத்த எதிரிகளை முறியடிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே நீ சொன்னீரப்பா, நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருப்பீங்க என்பதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சும்மா இருக்க போகிறார்கள், நீ யுத்தம் செய்ய போகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அந்த தேசத்தை நீர் பொறுப்படுகிற சில தேசத்தை கூட நம்முடைய கரங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர்களே சுற்றிலும் ஆண்டவரே என் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுவதாக. எல்லையை சுற்றிலும் என் அப்பாவுடைய கரம் நீட்டப்படுவதாக. எல்லையை சுற்றிலும் என் அப்பாவுடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே கத்த நீதான் ஆண்டவரே அப்பா யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிற தேவன் ஆண்டவர். எங்களால் முடியாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீர் செய்ய முடியும். எந்த ஒரு மனுஷனாலும் ஆண்டவரை முடியாத காரியங்களை என் அப்பா ஆண்டவரை செயல்படுத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடி ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் நல்ல ஆண்டவரை கத்த அன்றாட தேவைகளை அப்பா சந்தித்து கொடுங்க. யுத்தங்களின் நிமித்தம் ஆண்டவரை உயிர் சேதங்கள் வராதபடி உங்களுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே. உடைய நன்றியோடு சோதனைக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனுடைய கரங்களுக்குள்ளே ஆண்ட இந்த யுத்த பூமியை நான் ஒப்புக்கட்டுக்கிறேன் ஆண்டவரே. இந்த யுத்த பூமியை நான் ஒப்புக்கட்டுக்கிறேன் ஆண்டவரே. என் அப்பாவுடைய ஆளுகைக்கு கீழே ஒப்புக்கட்டுக்கிறேன். எங்க அப்பா நீங்க ஆளுகை செய்வீராங்க. அந்த இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா வருகிறேன், இஸ்ரவேலருக்கு விரோதமாக வருகிற அந்த குறி சொல்லுதலையும் எல்லா பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்துல முறியடிக்கிற தேவன் நீரை கூட இருக்கிறீர்கள். என் ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே அந்த ஜனங்களை அந்த சிறு பிள்ளைகள், வயோதிபர்கள், வயதானவர்கள் ஆண்டவரை, கர்ப்பிணி தாய்மார்கள், விதவைகள் எல்லாரையும் அப்பாவுடைய கரங்களுக்குள்ளே புகெடுக்கிறேன். ஆண்டவர் தாமே பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக உடைய கரங்களுக்குள்ளே புகெடுக்கிறேன். அதே போல சிஸ்டருக்கா நன்றி செலுத்துகிறேன். இப்ப நடத்திய சிஸ்டர் மீது உடைய விசேஷத்தை வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. உடைய அற்புதம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் ஆண்டவரே உடைய மகளை ஆசீர்வதிக்கட்டும். என்ன ஊழியத்தின் பாதையில எடுத்து பயன்படுத்துங்க. அதே போல கணவர் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. ரத்தத்தினால் மூடிக்கொள்ளுங்க. தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு துதிக்க நல்ல சுக பலன் ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து என் ஆண்டவர் நடத்துவீராக என்று செபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுவீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியே ஆண்டு சங்கமம் வானொலிக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. உடைய குடும்பங்கள் மீது கடந்து போகட்டும். சங்கமம் வானொலியை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டு உலகம் எங்கிலும் கத்தாவே, ஆண்டு உலகம் எங்கிலும் சங்கம வானொலியானது ஒழிக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வீராக என்று செபிக்கிறேன். நாளுக்கு நாள் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அப்பா சுவாமி ஆண்டவரே சங்கம வானொலி எந்தெந்த நாடுகளுக்குள்ளே ஆண்டை கடந்து போகிறதோ அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுதலை என் ஆண்டவர் செய்வீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல பிரதரே சிஸ்டரே ஆண்டவரே அதே பேர பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கான தேசத்திலே எந்த சேதங்களும் வராதபடி, எந்த இடங்களும் வராதபடி, பிள்ளைகள் எந்த விதத்திலும் கைவிடப்பட்டு போகாதபடி என் அப்பா பாதுகாத்துக் கொள்வீராக நான் செபிக்கிறேன். ஆண்டே முக்குள்ளே ஆண்டே அப்பா
வாழத்தக்கதான பலனை கொடுத்து ஆசிர்வதிங்க. என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் சுற்றிலும் உடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சுற்றிலும் ஆண்டு கரம் கூட இருப்பதாக நல்ல பாதுகாப்பை கொடுங்க. வாகனங்களில் போகும்போது உமக்கு நன்றி செலுத்து. நன்றியோடு துணிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே அப்ப அந்த தேசத்திலே, அந்த கனடா தேசத்திலே ஒரு பெரிய காரியங்களை செய்வீராங்க நிச்சயிக்கிறேன். ஆண்டவரே பெரிய காரியங்கள் நிச்சயிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல ஆண்டவர் எல்லாரையும் ரத்தத்துல மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள ஒப்புக்கிடுகிறேன். இந்த இணைப்பில் யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அப்பா ஆண்டவரை கர்த்தாவே இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை என்னை பாதுகாத்தோட குடும்பங்களை ஆசிர்வதித்து உயர்த்தி வீராண்டு ஜெபிக்கிறேன். அப்பா அவருடைய கரங்கள் பாதுகிறேன். பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்கப்பா. ஆண்டை மட்டுமாக ஜெபித்த பிள்ளைகள், ஜெபிக்க போகிற பிள்ளைகள் எல்லாரோடும் கூட இருங்க. ஆண்டை முடிய பரியந்து நீங்க நடத்தி சின்ன வீராக ஜெபிக்கிறேன். உடைய கரத்துக்குள்ளே புகெடுக்கிறேன். பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இயேசுவின் வல்லமின நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபத்தை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நன்றி. சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் சிறைச்சாலைகளிலே வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள், குற்றம் செய்தவர்கள் செய்யாதவர்கள், இவர்கள் எல்லாம் மனம் திரும்பி தேவனுடைய பக்கம் திசை திருப்பப்பட அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அநாத மனத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் சிறைச்சாலையிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பிதாவே என்று என்னாலுக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இடப்பட்டு ஈசப்பா நாங்கள் ஜெபிக்க போற ஜெபத்தை எங்களோடு கூட இருந்து நீரே எங்களுக்கு துணையா இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இரும், எங்களுக்கு எது செய்ய வேண்டும் என்பதை நீ கற்றுக் கொடுக்கிற தேவனப்பா. அப்பா தகப்பனே, சிறைச்சாலையிலே இருக்கிற ஜனமா அத்தனை பேரையும் ஆசிர்வதியின் தகப்பனே, ஆசிர்வதியின் தகப்பனே. அவர்கள் என்ன புள்ளியோ சரியோ ஆண்டவரே ஏசப்பா நீ செய்தாலும் அவர்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறது ஏசப்பா. அப்பா நீர் மன்னியின் தகப்பனே, அவர்களுக்கு விடுதலை கொடுந்த தகப்பனே. அப்பா பிதாவே அவர் மனைவி பிள்ளைகளை ஆசிர்வதியின் தகப்பனே. அவர்கள் சிறைச்சாலை இருப்பதற்காக அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்களோடு உதவியாயிருந்த தகப்பனே, ஆறுதலாயிருந்த தகப்பனே. அவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே, எப்போ வருவார்கள் என்று. அப்பா பிதாவே இந்த பிள்ளைகளோ தாய் தகப்பன் ஏங்கி தவிக்கிறவர்கள் மேலும் இரக்கத்தை பையின் தகப்பனே, அவர்களுக்கு விடுதலை கொடுந்த தகப்பனே. அப்பா சிறைச்சாலையிலிருந்து ஜெபத்தை அவர்கள் ஜெபிக்க செய்தர்கள் தகப்பனே. இயேசுதான் மெய்யான கடவுள் என்று அவர்களை ஜெபிக்க செய்தர்கள் தகப்பனே. அப்பா பிதாவே அவர்கள் ஒவ்வொருத்தரும் கூடிக்கொள்ள செய்கிறார்கள் தகப்பனே. இயேசுவே அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே ஆவியானவரே அவர்களை ஒருபோதும் கைவிடாதே தகப்பனே. அவர்கள் உண்மை துதிக்க கூடியவர்களாக இருக்க செய்தார்கள் தகப்பனே. வீடு வந்து சேர்ந்தாலும் இயேசப்பாவை கைவிடாமல் அவர்கள் துதித்து அவர்கள் இந்த நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. இயேசுவே அவர்களோடு இடப்படும் தகப்பனே. அவர்கள் மனைவி பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளித்தலும் தகப்பனே. இயேசையா அவர்களுக்கு ஆறுதலை கொடுந்த தகப்பனே. தகப்பனே அவர்களுக்கு உணவோ உடையோ ஆறுதலை அவர்களுக்கு கொடுத்தலும் தகப்பனே. அப்பா பிதாவே அவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா நீர் அவர்களுக்கு உதவியாயிருந்த தகப்பனே, உதவியாயிருந்த தகப்பனே. சீக்கிரம் எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் என்று நம்பி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா நாங்கள் நன்மையான காரியங்களை செய்கிறதுக்கு ராஜாக்கள் மந்திரிமார்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே உம்மை நம்பின விசுவாசிகள் ஒருபோதும் கைவிடாத தகப்பனப்பா, ஒருபோதும் கைவிடாதே தகப்பனே. அப்பா எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதியின் தகப்பனே. எங்களுக்கு என்ன விலையின விழுந்தாலும் எங்களை நீரும் பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே லேசியனா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அங்கே காற்றும் மழையுமா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறார் தகப்பனே. இந்த சங்கம வானிலுக்கு ஒரு தடங்களும் இல்லாமல்
ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவருக்கு இந்த ஒரு குற்றம் குறை இருந்தாலும் அவரையும் மன்னித்து அவற்றை உடல் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவரை ஒருபோதும் கைவிடாத தகப்பன், அவரை கைதூக்கி கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவற்றை பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவ கேட்கிறது எல்லாத்துக்கும் நீரே பதிலளித்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா அவர் மகனுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் தகப்பனே. அவருக்கு என்ன கேள்வியோ அவற்றை பெற்றுக் கொடுக்குமாறு உண்மை இரண்டு கேட்கிறேன் தகப்பனே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. துதிகன மகுமே எல்லாம் உமக்கு. சோத்திரம் சோத்திரம். சிஸ்டர் ஜானட், Sister Kalaseelan, praise the Lord, Amma. Sister Janet. ஆமீன் ஆமீன். அவருடைய தொலைபேசியிலே தடங்கள் இருக்கிறது. சகோதரி வினோ, பிரைஸ் லார்ட் அம்மா. சிஸ்டர் சொல்லுங்கம்மா. தொடருங்களாம்மா. சக்கர கராசிலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்கள் இந்த நாட்கள்ல இயற்கை அழிவுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள், இந்த யூரோப்பா தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் நல்ல முடிவுகளா எடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு அருள் செய்கிற தெய்வமே, இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களையும் ஏறெடுக்க வைக்கிற தேவ ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அப்பா வல்லவரே, நல்லவரே, சர்வ வல்லவரே, இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட வேண்டும், உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எங்களுக்கு இந்த நல்ல ஒரு ஜெப ஆவிய ஜெப குழுவை தந்திருக்கிறீரே ராஜா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல பொறுமையோடு, சாந்தத்தோடு, அமைதலோடு, ஆண்டவரே அப்பா, நல்ல எண்ணங்களோடு உமக்கு முன்பாக ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஜெபங்களும் ஆண்டவரே பரிந்து பேசுகிற ஆண்டவரே அப்பா, உருக்கமான இந்த காரியங்களை நீர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் ஜெப ஆவியினாலே நிரப்பி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த ஒரு சின்ன காரியம் ஆண்டவரே, அதிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்து இதை ஆண்டவரே உலகத்துக்கும் ஆண்டவரே அழிந்து போற ஆத்துமாக்களுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் ஆண்டவரே தேசங்களுக்கு உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற ஜெப தூபமாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்து எங்களை ஆண்டவரே ஜெப ஆவியினாலே நிரப்பி எங்களை நீர் வழிநடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வல்லமை உள்ள மகா பிரபுவே, மகாராஜாவே, பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தெய்வமே, இந்த உலக நாடுகளிலே நடக்கிறதான யுத்தங்களும் அநியாயங்களும் அசம்பாவிதங்களும் பொய்யலும் பிறப்புகளும் ஆண்டவரே தேசத்தை அழிக்க நினைக்கிற ஜனங்களை அழிக்க நினைக்கிற குடும்பங்களை அழிக்க நினைக்கிற பொய்யின் ஆவியலும் ஆண்டவரே கர்த்தாவே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக ஆண்டவரே பேசுகிற நாவுகள் யாவும் அழிந்து போவதாக இயேசுவே. உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தெய்வம், வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி ராஜா. உம்முடைய பூமியிலே பாதத்திலே இருக்கிறதான இந்த நாடுகள், மக்கள் ஆண்டவரே குடும்பங்கள் கர்த்தாவே எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று இந்த அதிகாரிகள், அரசாங்கங்கள், நாட்டு தலைவர்கள் ஆண்டவரை கூடுகிற ஆண்டவரை இந்த யாவும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்திற்கு எல்லாம் கீழே அடங்கும் ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே கத்தாவை முடங்கும் அப்பா. ஆண்டவரே தேசத்துக்கு தேசம் விரோதமாக ஆயுதத்தையும் பொய்யையும் ஆண்டவரே பொய்யான வார்த்தைகளையும் மாய்மாலமான காரியங்களையும் பேசுகிற இந்த அதிகாரிகளுடைய செயல்கள் எல்லாம் இழந்து போவதாக ராஜா. ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு விரோதமாக, ஆண்டவரே இந்த உக்ரைனுக்கு விரோதமாக, ஆண்டவரே வேற நாடுகளுக்கு யுத்தத்துக்கு ஏற்படுத்துகிறதான ஆயுதங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்காதே போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்பா நீர் நீதியின் சூரியன், நீதிபரர் அப்பா. நீதியின் சூரியனுடைய முன்பாக இவங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா மாத்திரம் ஆண்டவரே எல்லாம் அழிந்து போகும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்தை மக்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க நினைக்கிற இவர்களுடைய சகல காரியங்களும் பின்னிட்டு போவதாக ராஜா. தகப்பனே உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக நீர் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஜோர்தானை முன்னுக்கு வைத்தும் ஆண்டவரே அது பின்னிட்டது போல ராஜா. சிவந்த சமுத்திரம் எப்படி வழிவிட்டு கர்த்தாவே உம்முடைய ஜனங்களை நீர் கொண்டு வந்தீரோ அப்படியாக இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா யாவும் ஆண்டவரே பின்னிட்டு போகும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே நீர் செய்ய வல்லவர் அப்பா. ஆண்டவரே பலன் இழந்து போகாதபடி, செயல் இழந்து போகாதபடி இன்னும் இஸ்ரவேல் மக்களுக்காகவும் பெஞ்சமீனுக்காகவும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வருகிறோம். நல்ல ஞானத்தை தேவ ஆவியினாலே நிரப்பி பலத்தினால் இடைகட்டி தேவைகள் பொருளாதாரங்கள் ஆண்டவரே எல்லாம் நிறைவாய் இருந்து தேசம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இஸ்ரவேல் என்ற தேசம் இன்னும் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்த நாடுகளுக்காக வருகிறோம். இந்த கூட்டம் கூடுகிறதான இந்த ரஷ்யா, இந்த ஜப்பான், இந்த அமெரிக்கா ஆண்டவரே அப்பா கொரியா அப்படியான ஆண்டவரே இந்த அதிகாரிகளுக்காக அரசாங்க தலைவர்களுக்காக வேண்டி வருகிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பிசாசின் தலைவர்களா அல்லது உங்களுடைய பிள்ளைகளா நாம் அறியோம் ஆண்டவரே. ஆனா உலகத்தில் அழிக்க வேண்டும் என்று ஆண்டவரே தங்களுடைய பேர்களை ஆண்டவரே நிறுத்த வேண்டும் என்று நிற்கிறதான இவர்கள் மத்தியிலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக ராஜா. தகப்பனே மாமிசங்கள் வேலை செய்யாதபடி நீர் கொடுக்கப்படுகிறதான அன்பின் பலனும் ஆண்டவரே சாந்தமும் இவர்களை கர்த்தாவே ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. இந்த தேசங்களுக்காக, அதிகாரிகளுக்காக, இந்த யுத்த இடங்களுக்காகப்பா. நீர் பெரியவரப்பா. முன்னின்று வழக்காட நீர் வல்லவரப்பா. ஆண்டவரே அனைத்தும் கோணலானவைகளாகவும் கரடு முரடானவைகளாகவும் மாறுகிறதே ராஜா. ஆண்டவரே இவைகளில் இருந்து நீர் நேர்த்தியான பாதையிலே நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதனாலே மக்களும் சொத்துக்களும் குழந்தைகளும் கர்த்தாவே அழிந்து போறதை நீர் பார்க்கிறீரப்பா. வாலிப பிள்ளைகள் அழிந்து போறார்களப்பா யுத்தத்திலே. தகப்பனே இவர்கள் மத்தியிலே ஒரு கிருபையை கொடுத்து ராஜா, ஒரு சமாதானத்தை கொடுத்து, ஒரு அன்பை கொடுத்து, ஒரு தாழ்மையை கொடுத்து ஆண்டவரே உண்மை உள்ளவர் என்று எண்ணி ஆண்டவரே இவர்களுக்கு கர்த்தாவே நீர் கொடுத்த இவர்களுக்குரிய அதிகாரத்தை இவர்கள் ஆண்டவரே அதை கர்த்தாவே சாந்தத்தோடும் உண்மையோடும் பயன்படுத்த தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவரை ஒருவர் மன்னித்து ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி தேசத்தை மக்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல மெய்ப்பனே, நல்ல தெய்வமே, இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரேதான் எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்திற்குரியதான சாபங்கள் அனைத்தும் நீங்கி சர்வ வல்லவருடைய நீதியின் சூரியன் தேசங்களிலே, நாடுகளிலே, பூமியிலே ஆண்டவரே நிலைநிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய வல்லவர் என்று முழு விசுவாசத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் எங்கள் ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் நீங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் இருக்கிற தேசங்கள்ல
தேவனுடைய பலன் அடைய ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இந்த நாங்கள் இருக்கிற தேசங்களின் ராஜாக்கள் அதிகாரிகள் மத்தியிலே தேவனுடைய ஞானம் விளங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தன் இந்த இடத்திலே கூட்டி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவன் உள்ள தேவனே கர்த்தாவே, எங்களோடு நீங்கள் இருந்து கூட நடத்துகிற கிருபை உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் செல்கிற வழிகள் யாவற்றிலும் எங்களோடு கூட இருந்து, நாங்கள் செய்கிற காரியங்கள் யாவற்றிலும் எங்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை அப்பா நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவரே, இந்த வானொலியை தந்து ஆண்டவரே, இந்த சங்கம வானொலியினூடாக தகப்பனே எங்களை ஒவ்வொருவராக ஒன்று கூடி இந்த இடத்திலே கூடி வர ஜெபிக்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆவியானவரே, தேசங்களுக்காக அப்பா ஜெபிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா தகப்பனே நீங்கள் உருவாக்கினவர் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவரே நடக்கிற எல்லா செயல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் எல்லாரையும் ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே. கர்த்தாவே, இந்த தேசங்கள் எல்லாம் உம்முடையதே ஆண்டவரே. தகப்பனே, இந்த தேசங்களில் இருக்கிற யாவரும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளும் உம்மை விட்டு வழி விலகி போகாதபடி கர்த்தாவே, உம்மை விட்டு உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பரிசுத்த நாமத்தை விட்டு விலகி போகாதபடி என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. தேசம் உமக்குரியதை ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகளை ஆண்டவரே. தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, சாத்தானின் பிடியில் இந்த தேசங்கள் அகப்பட்டு போய் விழுந்து போகாதபடி என் தகப்பனே, தேசத்தில் உள்ள மக்கள் மேலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக என் தகப்பனே கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதிலும் அப்பா இந்த ஜெபத்தினூடாக வந்து குழுமி ஆண்டவரே ஜெபிக்க வந்த ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. சமாதானத்தோடும் நிறைவோடும் பொறுமையோடும் காத்த வைத்த தேவனே கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட இருப்பவரே நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் எங்கள் தேசத்திலே 9 மாகாணம் 25 மாவட்டத்திலே இருக்கிற அத்தனை பேரையும் தேவன் ரட்சிக்க வேணும் என்று சொல்லியும் நீங்கள் சங்கம வானொலியின் வளர்ச்சி பெருக்கத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை பாதத்திலே வைக்கின்ற எங்கள் தேசத்திற்கு பிதாவே, பரிசுத்த இரத்தத்தாலே இந்த தேசத்தை மூடிக்கொள்ளுங்க. இந்த மக்களை பரிசுத்த இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்க பிதாவே. இந்த தேசத்தின் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் மன்னிங்க ராஜாவே, மன்னிங்க பிதாவே. மக்களுக்கு சகலத்தையும் புதுதாய் மாற்றுங்கப்பா இயேசு ராஜாவே என்றவனே. மன்னிங்கள் அப்பா, மன்னிங்க ரத்தப்படி மன்னிங்க ராஜாவே என்றவனே. தேசத்தை ஆளுநர் தலைவர்களை அதிகாரிகளை புறப்படும் அப்பா பிதாவே. கிரிகள் பிசாசின் கிரிகள் நாமத்தில் உச்சமையா இந்த தேச தலைவர் அதிகாரிகள் தேசத்த மக்கள் மீது தேவனை அக்கினியை போடுங்க அப்பா பிதாவே தேவனே. இந்த மக்கள் மீது அப்பா கடைசி நாட்களிலே மாசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றி சொன்ன தேவனே அப்பா, இந்த இலங்கை மக்கள் மீது அப்பா பிதாவே வார்த்தை சொல்லுங்க அப்பா மக்களுக்கு தேசத்து மக்களை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே ராஜாவே என்றவன். நன்றி அப்பா, நன்றி சுத்தாவியானவரே, நன்றி அப்பா. தேச தலைவர் விசுவாசம் அதிகாரிகளுக்கு ராணுவத்தில் மக்களுக்கு கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க அப்பா பிதா. மாற்றுங்க ராஜாவே என்றவனே பிதா.
தேசத்தை உம்முடைய நீதியின்படி சத்தியத்தின்படி ஆளுதல் பிதாவை தேச தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, உங்களுடைய அறிவை கொடுங்க, புத்திய கொடுங்க ஆவியானவர் இயேசு ராஜா. சுமையாவுடைய ஆவி இயேசு ராஜாவே, குடும்பங்கள் தேசம் செய்களையா இயேசு ராஜா. சத்திய வார்த்தை இலங்கை தேசம் எங்கும் அறிவிக்கப்பட தேச அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்படுதவனே செய்யுங்கப்பா இயேசு ராஜா. நன்றி தேவனே, நீங்கள் அப்படி செய்ய நன்றி அப்பா பிதாவே. சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்னீங்களப்பா பிதாவே. இலங்கையில் உள்ள தேவனே, இந்த பிள்ளைப்பா பிதாவே புறப்பட்டு செய்வையா இயேசு ராஜா. சபைகளை பொறுப்படும் ஊழியக்கார விசுவாசிகளை தேவனே தேவனே பொறுப்படு விசேஷித்த ஆவியினால் விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. விசேஷித்த விசேஷத்தால் நிரப்புங்கப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி என் தேவனே. சோஸ்திரம் ஐயா. கிரி மலை தேசத்தை சூழ்ந்து கொள்ளுங்க. இந்த தீங்கு எந்த ஆபத்துகளோ எந்த தேசத்து மக்களை தேசத்து பூமியை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. இருந்தவர் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமத்தால் கழுவி ஆசீர்வதிங்கப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோஸ்திரமப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா. நன்றி கேட்கிற ஜபங்களுக்கு நீங்கள் பிதாவே. உங்களுடைய சித்தத்தின் படித்தவனே ஜப விண்ணப்பத்துக்கு நன்றி அப்பா பிதா. ஒரே சங்கம ஊழியத்தை பிதாவே. இந்த செய்யுங்கப்பா பிதா. ஊற்றுமத்தை கிரியை போடுங்கப்பா. ஆவிய கொடுங்க. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. விசேஷமான பிதாவே, அநேக மக்கள் ரட்சிக்கப்படுதவனே, அற்புதத்தை காண அதிசயத்தை காணதவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி ராஜாவே. ராஜாவே விசுவாசமா இந்த கடைசி நாட்கள் பிதாவே, நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் நன்றி ராஜாவே. வார்த்தை அனுப்பி பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. நன்றி எந்தவனே. சொஸ்தமையா யாவர் மேல் ஆவியை ஊற்றுங்க, ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. உங்களுடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா பிதாவே ஒவ்வொருடைய. நன்றி ராஜாவே, நன்றி எந்தவனே. சொஸ்தமையா சொஸ்தமாதவனே ஜனசிஸ் பொறுப்பப்பா இந்த குடும்பத்தை பிதாவே. ராஜாவே உங்களுடைய விசேஷத்தை ஞானம் விசேஷத்த ஆவியினால் நம்ம நிரப்புங்கப்பா பிதாவே. நன்றி எந்தவனே. சொஸ்தமம் நீங்கள் அப்படி செய்ய போறதுக்கா நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். இந்த தொடக்கத்தை இந்த முடிவரை பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நடத்தினார். எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசு நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வானொலி காய்களுக்கு இந்த நன்றி சொல்லுறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வானொலிக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை கிடக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையை கொடுக்கின்ற தாசர்கள் பாடலை பாடுகின்றது பிள்ளைகள், உங்களுடைய வசனங்களை எடுத்து வருகின்றது பிள்ளைகள் எல்லோரையும் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் விருப்பங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய வீடுகளில் எந்த விதமான குறைவுகளும் பொருளாதார நெருக்கடிகளும் வந்து பிடிக்கும். ஆண்டவரே எங்களுடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரி ஜெனட்டுக்காய், ஜெனட்டுடைய கணவருக்காய், மகனுக்காய், எங்களுக்கு ஆசிர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே எங்களை கரம் கூட இருந்து எல்லா காவலோடும் பிள்ளையை காத்துக்கொள்ள வேண்டும். அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஐயாவை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற எல்லா தலைமையிலும் கல்விட்டு நீங்க நடத்தவன் ஜெபிக்கிறோம். கரத்தினாலே
நாங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கலாசீலன், சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே சுவாமி, ஆசீர்வதித்து நீங்க வழி நடத்துகிறோம். கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி முருகாய், அவருக்கு இருக்கிற எல்லா தைராய்டு காரியங்களும் கரம் கூட இருக்க வேண்டும். கரத்தை தேசத்துக்காய் செய்கின்ற ஊழியர்களுக்காய் எங்களுக்கு நன்றி கண்களும் ஒரு தயவுக்காய் இறக்கத்துக்காய் ஜபிக்கிறோம். இந்த நேரத்திலும் சகோதரி சுகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம். சகோதரி தயாவுக்காய் வருகிறோம். கனிஷ்டாவுக்காய் வருகிறோம். கனிஷ்டா படிக்கின்ற பாடசாலை teachers ஜபிக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்து வருகின்றவர்களுக்காக நாம் சுவாமி ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுவோம். அதே வார்த்தைகளுக்காய் சபை மக்களுக்காய் கத்தாவே சுவாமி சாதனம் மகேந்திரனையாவரையும் கொடுக்கிறோம். குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொலம்பியா மண்டலத்துக்காய் நன்றி சொல்லுவோம். கத்தாவே சுவாமி கொடுக்கிறோம். அதே போல இந்த நேரத்திலும் கொடுக்கிறோம். ஆண்டவரை தாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பம் கொடுக்கிறோம். பேர குழந்தைகளை கொடுக்கிறோம். ஆண்டவரை செய்ய போறதுதான் சொல்லுவோம். எல்லாவற்றையும் குடும்பத்தில் உள்ள தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுவோம். சுவாமி மாற்றி வைத்திருக்கிற கிருபைக்காய் சொல்லுகிறோம். சத்திய வேத திருச்சபை பாச சகோதரி ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் அவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தாவே சுவாமி நன்றி சொல்லுவோம். ஆமீன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த அவர்களுக்கும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட்டுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த ஏமி பஸ்பராஜா அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பவும் சந்திப்போம். அவர் ஏமி அவர்கள் இரவு நேரத்திலே வசதி எடுத்து வருகிறார். நித்திய ஒழிக்கும் நேரத்திலே அவரை திரும்பவும் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம்.